ஓகேங்களா? இது செகண்ட் வீடியோ. அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பணம் பார்த்து அவங்களுக்கு அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? அசிங்கம் என்னன்னு தெரியாது. ஏன்னா நீங்களாம் மக்கள் நேரில் போய் பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த தைரியத்தில் தான் அவங்க எல்லா தப்பும் பண்ணுறாங்க. எல்லாமே மீடியாவில் வந்து ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க எங்களை நம்பினா போதும். யார் எப்படி நினச்சா என்ன, எங்களுக்கு கழுவி ஊற்றுங்க, அது எங்களுக்கு காசுன்றாங்க, எங்களை திட்டுங்க, எங்கள் ஃபோட்டோ போட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கிடையாது. எங்களுக்கு வர பணம் எங்களை பாதிக்க போகுது, எங்களை பற்றி எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போதுன்ற அந்த கான்செப்டில் போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால் சூடு, சொர்ணம், வெக்கம், மானம், ஏங்க மானத்துக்கு தாங்க துணி போடுறோம். சரியா? அதுவுமே இல்லாத ஜென்மங்கிட்ட நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு. அதை பற்றி பேசுகிறதும் வேஸ்ட்டு. அதில் விழிப்புணர்வு கிடையாது. விழிப்புணர்வுனா என்ன தெரியுமா? ஒரு பெண்களுக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு, ஒரு முதியோர்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு அதிகாரிங்கிட்ட போகணும், இது எங்கே கொண்டு போய் நேர்மையாக இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழி காட்டுதலாக இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பிரச்சனையை அங்கே நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற அளவுக்கு நம்ம இருந்தாக்கா வெளியில் வந்து அது மூவ் பண்ணுற ஸ்டெப் எடுக்கிற டேலண்ட் இருக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இதோ வந்துட்டாங்க, இதோ இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க, இதை செய்கிறாங்க, இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்கன்னா இதில் யாருக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள்? சொல்லுங்கள். 4 வருஷமாக ஒரு பொம்பளை அவ்வளோ பேர் அக்யூஸ்டு காருக்குள்ளே உக்காந்துக்கிட்டு பெல்ட்டை ஒன்று மாட்டிக்கிட்டு என்ன சீனை போட்டா, இப்படியெல்லாம் பேசினா. அப்போல்லாம் இது பார்த்து இவ்வளோ பெரிய புகார் கொடுத்துருப்பீங்க. எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்லையே. ஏன்? இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவங்க கொண்டு போய் ஒரு 40 நாள் திரிஞ்சு, நான் ஒரு 8 மாதமாக திரிஞ்சு சித்ரா மேலே ஒரு எஃப்ஐஆர் வாங்கி வச்சு அதுலேயே மின்பெயில் எடுத்துகிட்டு அவள் வெளியில் வந்து பொய் கேஸை போட்டு நம்மளை உள்ளே தூக்கி வச்சு என்னை மிரட்டினான். அது கொடுத்ததை வாபஸ் வாங்கு, இல்லைனா உனக்கு குண்டா சரி பண்ணி என்னையே மிரட்டினான். சரிங்களா? அதனால தான் 4 வருஷம் நான் மீடியாக்குள்ளே வராமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க இருக்காங்க, நான் ஃபேமிலியில் இருக்கேன். சரிங்களா? அப்போது நடவடிக்கை கரெக்டாக எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு எதுக்குங்க அந்த வேலை? ஸோ மொத்தத்தில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்மளோட வேலை கிடையாது. நம்மளோட வேலை என்ன? யூடியூப் சேனல் ஆரம்பித்தோமா, ஒரு சமையல் வீடியோ போட்டோமா, ஒரு கோலம் வீடியோ போட்டோமா, இல்லையா எங்கன்னா தப்பு நடக்குதா, இந்த மாதிரி மக்களே உஷாராக இருங்கன்னு அது வீடியோ பிடிச்சி போட்டோமா, இல்லை ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒரு காவல் அதிகாரிங்களுக்கு அந்த தகவல் கொடுக்கணுன்னா மொபைல்லே பேசி அமுச்சு விட்ருங்க. நீங்கள் களத்தில் இறங்கி இதுக்கு நியாயம் வாங்கணும், இதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும், இதுக்கு நான் போகிறேன்னு கொடி பிடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் என்னுடைய நிலமை தான் கன்ஃபார்ம்டு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து அக்யூஸ்டுங்கனால போக முடியாது. நம்ம இவங்கெல்லாம் யார் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இவங்களை பிடிப்பாங்க, அதிகாரிங்க பண்ணோம். ஏன் அதிகாரிங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? எவ்வளோ நடக்குதுங்க, கோடி கணக்கிலலாம் ஏமாறவங்க இருக்காங்க. ஒரு அதை பார்ப்பாங்களா? கொலை கேஸு, கொள்ளடி, எதோ இருக்குது. இதெல்லாம் பார்ப்பாங்களா? இல்லை இந்த யூடியூப் சேனல் நடக்குது நாய்ங்க பண்ணுறது